ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நான் வாழைப்பூ பக்கோடா தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 10-15 லேயர் தான் எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எடுத்துட்டோன்னா செஞ்சு தான் ஆகணும், பிளாக் ஆகிடும். ஸோ நம்ம தேவைக்கு இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம், இப்போது லஞ்சுக்கு சைடிஷ் பண்ணலாம். அதனால் நமக்கு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் நம்ம உள்ளே வச்சோன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் கூட செய்யலாம், ஒன்றுமே ஆகாது. நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பட் அந்த லேயரை மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது, அதுதான் இதோடைய இது. தென் வந்து இந்த ஒரு செட்டாக நான் எடுத்துக்கிட்டு ஒரு கத்தி வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த இதில் வச்சுக்கிட்டு நரம்பில் வச்சுட்டு அப்படியே இழுத்தோம் அப்படின்னா மொத்த செட்டும் அப்படியே வந்துடும். வச்சுருக்க ஒரு 6-7 செட்டும் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா இந்த இதழ் மாதிரி இருக்கிறத நம்ம ஒன்று தான் எடுத்தாகணும். ஸோ இதில் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் வேலை. மற்றபடி ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட்ஸு ஒரு ஈவினிங் சேட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ தென் வந்து நான் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நான் வந்து நிறைய இஞ்சி பூண்டு போடுறேன். அப்போ தான் அந்த பக்கோடா ஃப்ளேவர் கண்டிப்பாக வரும். ஸோ கடல மாவு போடணும், ரொம்ப அள்ளி கொட்டக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் தேவைக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு 10 செட் எடுக்கிறேன்றனால ஒரு 2 ஸ்பூன் போதும். அதோடு வந்து நான் உப்பு, வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். தென் கருவேப்பிலை போட்டு நல்லா பெசரணும், எண்ணெய் விட்டு பெசரணுன்னா போட்டு கையை போட்டு அப்படியே இது பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து மேலாப்பில் அப்படி எடுத்து விட்டால் தான் அது மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப போட்டு இது பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், அந்த பக்கோடா நார்மல் பக்கோடா மாதிரி ஆகிடும். தென் இதில் ஆனியன் போடக்கூடாது, போட்டால் ஆனியன் டைமிங் வேறு மாதிரி ஆகும். இது வந்து மேக்ஸிமம் 1 மினிட் தான் போட்டு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிற ஆயிலில் போட்ட உடனே டக்குன்னு அது கிளம்பிடும். அவ்வளோதான் அதோட இது. ஸோ அதனால தான் நான் கடல மாவு நிறைய போட வேணாம். இதுக்கு மேலே நம்ம ரொம்ப விட்டோம்னா தீஞ்சு போயிடும், டேஸ்ட்டும் இருக்காது, நல்லாவும் இருக்காது. ஸோ ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பசங்க அப்படியே காலி பண்ணிடுவாங்க எப்படி தான் வாழைப்பூலாம் சாப்பிட வைக்குதுன்னு நம்ம யோசிச்சுட்ருக்க டைமுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நண்பர்கள்.